ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். விஜயகாந்த் என்ற பெரும் ஆளுமை இல்லாமல் தேமுதிக என்ற கப்பல் முதல் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க உள்ளது. தற்போது பிரேமலதா என்ற புதிய மாலுமியின் தலைமையில் அந்த கப்பல் புறப்பட்டிருக்கிறது. இந்த கப்பல் எங்கே செல்லும் என்பதற்கான சமிக்கைகள் மாறி மாறி வந்து கொண்டிருக்க, சுதீஷ் வெளியிட்ட புகைப்படம் குழப்பத்தை மேலும் கூட்டுகிறது. தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் தனது சமூக வலைதளத்தில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். ஒரு புறம் ஜெயலலிதா, மறுபுறம் பிரேமலதா. இருவரையும் ஒரே பிரேமில் வைத்து இருவரும் கைகளை உயர்த்தி காட்டுவது போலான அந்த புகைப்படம் அரசியலில் புயலை கிளப்பியிருக்கிறது. பிரேமலதா விஜயகாந்துக்கு அரசியலில் சிறந்த பெண் ஆளுமைக்கான விருது வழங்கி தனியார் நிறுவனம் கௌரவித்திருந்தது. அந்த விழா மேடையிலேயே ஜெயலலிதாவுடன் ஒப்பிட்டு பிரேமலதாவை சிங்கப்பெண் என புகழ்ந்தார் LK சுதீஷ். சிறந்த பொலிட்டிக்கல் விருது கொடுத்தது இந்த நேரத்தில் அவதாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு உண்மையான சிங்கப்பெண் என்னுடைய சகோதரி. அதன் நீட்சியாகவே தற்போது ஜெயலலிதாவுடன் இணைத்து புகைப்படம் வெளியிட்டிருப்பதாக பிரேமலதாவே விளக்கம் அளித்துள்ளார். எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல யாரோ எங்க ரெண்டு ஜெயலலிதா அம்மாவையும் என்னையும் சேர்த்து ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு இருக்காங்க. அதை எடுத்து சுதீஷ் தன்னுடைய பேஸ்புக் பேஜ்ல போட்டிருக்காரு. இது இன்னைக்கு வைரல் ஆயிருக்கு. என்ன கேட்டா நான் ஒரே ஒரு பதில் உங்களுக்கு சொல்றேங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தான். அது மாதிரி ஒரு எம்ஜிஆர், ஒரு ஜெயலலிதா, ஒரு கலைஞர், ஒரு கேப்டன் தான். அவர்களிடத்தை இன்னொருவர் யாரும் நிரப்ப முடியாது. அதே மாதிரி ஒரு பிரேமலதா விஜயகாந்த் தான். ஏழை இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. இன்னைக்கு இரும்பு பெண்மணியாக ஒரு லயன் லேடியாக இருக்கின்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் என்னுடைய அரசியல் ரோல் மாடல் என்பதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். அதனால இன்னைக்கு அது சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கேக்காண்டி வேற ஒண்ணுமே இதுல கிடையாது. இது ஒரு புறம் இருக்க, ஜெயலலிதாவின் உதவியாளராக இருந்த பூங்குன்றன் சங்கரலிங்கமும் பிரேமலதாவின் ஆளுமை குறித்த பதிவை வெளியிட்டிருப்பது கவனிக்கத்தக்கது. ஜெயலலிதா என்ற புரட்சி தலைவி எம்ஜிஆரின் மறைவுக்கு பின் அதிமுகவை நிலைநிறுத்தியது போலவே பிரேமலதாவும் விஜயகாந்தின் மறைவுக்கு பின் தேமுதிகவை ஒருங்கிணைக்கிறார் என்று அவர் ஒப்பிட்டுள்ளார். விஜயகாந்த் எப்படி எம்ஜிஆரை தனது ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டாரோ அதேபோல எனக்கு புரட்சி தலைவி ஜெயலலிதா தான் ரோல் மாடல் என்று பேசி பெண்களுக்கான அடுத்த தலைவர் தான் என்று தன்னை முன்னிறுத்த நினைக்கிறார் பிரேமலதா என்றும் பூங்குன்றன் குறிப்பிட்டுள்ளார். விஜயகாந்தின் நினைவிடத்தை ஒரு ஆலயமாக மாற்றியதன் மூலம் பிரேமலதா மக்களின் உணர்ச்சியை வென்றெடுத்திருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு சாதாரண அரசியல் தந்திரம் அல்ல, ஒரு உணர்ச்சி நுண்ணறிவு கொண்ட ராஜதந்திரம் என்று பூங்குன்றன் சங்கரலிங்கம் கூறியுள்ளார். தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ், ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றன் ஆகியோர் ஒப்பிடுவது போல் விஜயகாந்தின் நினைவுகளை மக்கள் இயக்கமாக மாற்றும் அவரது திறன் தேமுதிகவின் உயிர் மூச்சாக இருந்து வருகிறது என்பதில் சந்தேகமில்லை. அதே சமயம் கடந்த அதிமுக கூட்டணியில் மாநிலங்களவை இடம் கிடைக்காத அதிருப்தியில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்தது, சுற்றுப்பயணத்தின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணியை சந்தித்தது என அடுத்தடுத்து நிகழ்ந்த சம்பவங்கள் குழப்பத்தையே ஏற்படுத்துகின்றன. கூட்டணி பேரம் பேசும் சக்தியை அதிகரிக்க தேமுதிக விரும்புகிறதா? ஜெயலலிதாவுடன் ஒப்பிடுவது பிரேமலதாவை ஒரு வலிமையான தனித்தலைவராக காட்டவா, அல்லது மீண்டும் அதிமுகவுடன் ஒரு இணக்கமான உறவுக்கு முன்னோட்டமா என்ற கேள்விகளுக்கு வித்திட்டுள்ளது. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.